குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. இது எல்லாருமே கண்டனம் சொல்லிட்டு வர்றப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னும் அதுக்கான கண்டனத்தை கொடுக்கல? ஒருவேளை ஆளும் கட்சியை சேர்ந்தது கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க கொடுக்காம இருக்காங்களா அப்படின்னு கேள்வியை கேட்குறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ வெளியில் வந்த செய்தி உங்களுக்கு 25 விழுக்காடுங்க, வெளியில் வராது இன்னும் 75 விழுக்காடு. அவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறது. என்னென்னு ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க ஃபோனில் பேசினதெல்லாம் இது கருதி நம்ம சொல்ல முடியாது. இப்போ எவிடன்ஸ் கதிர் அவர்கள் நேற்று இரவு கொலை நடத்தப்பட்டிருக்கிறது. எவிடன்ஸ் ஏன் இந்த குழந்தைய நீ காப்பாற்றி கொண்டு போகிறீங்க, பேசி முடிப்போம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் ஆகும். எம்எல்ஏ தரப்பில் இருந்தால் இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் இப்போ அவங்கள கூட்டிகிட்டு கொண்டு வர்றாங்களா? அப்போ கொண்டு வரும்போது தடுப்பது யாராக இருப்பார்கள்? குற்றவாளியாக தடுப்பாங்க. நீ உடனே எம்எல்ஏன்னு போகக்கூடாது, பயப்பேற சொல்லுங்க. எம்எல்ஏ மகனாக இருந்தாலும் விடலையில கரெக்டாக இல்லையா? இதே வேற ஆட்சியாக இருந்தால் அப்படி பண்ணி சுற்றி விடுவாங்க. அதுக்குமே எவிடன்ஸ் கதிர் போன்ற நீங்கள் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க எல்லாருமே தான் அதை நிரூபிச்சு தலைமுறை நடக்குங்க. ஆதிக்கவாதிகள் அரசு அதிகாரத்தில் யாராக இருந்தாலும் சரி அவங்க பண்ணுறது கூட அந்த வெட்டி வேலை தான் செய்வாங்க. அந்த பெண்மகள் எந்த ஆட்சியிலும் தான் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதான் நம்ம பார்த்துத்தானே இருக்கிறேன். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இஷ்யூ இருந்தப்போ விடுதலை சிறு திருமாவளவனாக அவங்க எல்லாருமே சமூக வலைதளங்கள் மட்டும் இல்ல நேரடியாகவே களத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப இதுல பாதிக்கப்பட்டவங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணு இருக்கப்போ ஏன் இன்னும் வரல? இப்ப நீங்க சொல்றீங்க உண்மையான நிகழ்வை நான் இங்க பதிவு செய்கிறேன். இளைஞன் சொல்லுதுங்க, இவங்க மட்டும் நாளைக்கு கைது பண்ணவில்லை என்றால் விடுதலை சிறுத்தை இளைஞர் அணி ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்த? நாங்கள் சும்மாவா இருப்போம்? அதில் நாங்களாம் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காக கூட்டம் இருக்கிற நான் வாய் அடிச்சு கம்முன்னு கிடக்குன்னு சொல்றீங்களா? அப்போ இந்த பெண்மகளுக்காக, அது இந்த குழந்தைக்காக நாங்கள் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? நாளையிலேருந்து பாருங்க, நாளைக்கு சிறுத்தை வெளியே வருகிறது மருத்துவமனையிலிருந்து. வந்த பிறகு நீங்க பாருங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது பார்த்தவங்கலாம் அந்த ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ தெரியும். நம்ம எல்லாருமே இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு குறிப்பிட்ட அவங்க வேலை பார்த்த அந்த பெண்ணை திமுகவை சேர்ந்த அவங்க மருமகள் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் படு வைரலாக போயிட்டு இருக்கு. இது குறித்து கண்டனங்களும் எழுந்துட்டு இருக்கு. இது குறித்து நம்முடைய பேசுறதுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி சங்கத்தமிழன் சார் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வருது. இதில் நிறைய சமூக வலைதளங்களில் எதிர்கட்சியினராக இருக்கட்டும் மற்ற கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சேர்ந்த அவங்க ஒரு பெண் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. இது எல்லாருமே கண்டனம் சொல்லிட்டு வர்றப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் ஏன் இன்னும் அதுக்கான கண்டனத்தை கொடுக்கல? ஒருவேளை ஆளும் கட்சியை சேர்ந்தது கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க கொடுக்காம இருக்காங்களா அப்படின்னு கேள்வியை கேட்குறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆளுங்கட்சி கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணிலாம் இல்லை. எங்களுடைய முக்கியமான நோக்கமே மக்களுக்கான விடுதலை, மக்களுக்கான அரசியல், மக்களுக்கான அந்த வாழ்வாதாரங்கள், அதே மக்களுக்கான உரிமை. இதே ரொம்ப முக்கியம். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மனிதர்களுக்குமான அதிகாரம், அதை மையமாக வச்சு தான் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் அறிவீர்கள், மக்களும் அறிவீர்கள். இந்த விஷயத்தில் எழுச்சி தமிழர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார். கடந்த 4-5 நாட்களாக மருத்துவமனையில் இருக்கிறாப்புல. செய்தி போயிருச்சு, எங்கள்கிட்ட பேசினார். அவர் பேசிய பிறகுதான் நாங்கள் தோழர் எவிடன்ஸ் கதிர் அவரிடம் பேசினோம். இதுக்கு பின்னால் இருந்து அந்த பெண்மகளுக்கும் பாதுகாப்பாக இருந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு வெளியில் இந்த நிகழ்வு நடந்து போச்சு அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இதற்கு பின்னால் இந்த நிகழ்வு வெளியில் கொண்டு வருவதற்காக பாடுபட்டவள் யார் யார், இதற்காக கஷ்டப்பட்டவள் யார் யார் அப்படின்றது மீடியாவுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு பெண்மகளை இப்படி பண்ணிட்டாங்க, அந்த அம்மா சொல்கிறது பிறகு தெரியுது. அவங்கள கூட்டியாந்து ஒரு மீடியாவில் உட்கார வச்சு பேச வைக்கிறது சாதாரண வேலை இல்லை. அது செய்திருப்பவர் எவிடன்ஸ் கதிர், என்னுடைய நண்பர். இப்போ தான் அவர்கிட்ட நான் பேசியிருந்தேன். இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்டாச்சு, எல்லாம் பேசியாச்சு. அந்த பெண்மகள்கிட்டையும் நம்ம பேசிட்டோம். இப்போ வெளியில் வந்த செய்தி உங்களுக்கு 25 விழுக்காடுங்க, வெளியில் வராது இன்னும் 75 விழுக்காடு. அவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறது. என்னன்னு ஏதாச்சும் கொஞ்சம் அவங்க ஃபோனில் பேசினதெல்லாம் இது கருதி நம்ம சொல்ல முடியாது. இப்போ எவிடன்ஸ் கதிர் அவர்கள்லாம் நேற்று இரவு கொலை நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த குழந்தைய நீ காப்பாற்றி கொண்டு போகிறீங்க, பேசி முடிப்போம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், காம்ப்ரமைஸ் ஆகும்னு. எம்எல்ஏ தரப்பில் இருந்தால் இல்லை அவர் தனிப்பட்ட முறையில்
இப்போ அவங்கள கூட்டிட்டு வந்து கொண்டு வர்றாங்கல்ல, அப்போ கொண்டு வரும்பொழுது தடுப்பது யாராக இருப்பார்கள்? குற்றவாளி தான் தடுப்பாங்க. நீ உடனே எம்எல்ஏன்னு போகக்கூடாது. அந்த பையன் பேரை சொல்லுங்க, எம்எல்ஏ மகன் பேரை சொல்லுங்க. யாராக இருந்தாலும் குற்றம் தான். அந்த பையன் மேட்டுக்கு வாங்க, சரிங்களா? அந்த பையன் வந்து இது மாதிரி செஞ்சிருக்கிறாப்புல, பண்ணியிருக்கிறாப்புல அப்படின்னும்போது வெளியே வராமல் இருப்பதற்காக அந்த பொண்ணே சொல்கிறாங்களே, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் அதை வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்போ அவங்க வெளியில் வந்து சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ மீடியாவில் வந்து பேசியிருக்க மாட்டான். அந்த பெண்மகள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இந்த கொடுமை வந்து எனக்கு நடக்குது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வெளியில் சொல்கிறேன் அப்படிதான் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு செயல், உண்மையாக ரொம்ப வருத்தமான ஒரு செயலுங்க. ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ நம்மலாம் வந்து துபாயில் இருந்தாலும், துபாயில் வந்து இந்த மாதிரி இந்த வேலைக்கெல்லாம் பெண்கள் போவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து சில அரபி பயலுக சேக்குக எல்லாரும் சொல்ல, சில பேர் வந்து வன்கொடுமை செய்வது, ரொம்ப சிக்கல் பண்ணுவதெல்லாம் நடத்தணும். அப்போ எங்களுக்கு செய்தி கிடைக்கும், அவங்களாம் காப்பாற்றி நாங்கள் நிறையா பேர் நம்ம தாயகத்துக்கு நம்ம அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த விஷயம் அங்கே தான் நடக்குது, காட்டு மிராண்டித்தனமா அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழகத்தில் நடக்குது. அதே எங்களுக்கு ரொம்ப மனது வலிக்கின்றது. அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மிரட்டுறாங்க, என்ன உங்களை என்ன செய்ய முடியும், நாங்கள் யாரும் தெரியுமா, எம்எல்ஏவோட மருமகள், நீ எம்எல்ஏ வாங்க திருப்பி இல்லை அவங்க சொல்கிறதா இருந்தால் இருக்கட்டும்ங்க, நீ மாட்டிக்கிட்டான்ல, ஓடி எஸ்ஆர்ஆன்ல, நீ வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாஞ்சிருச்சுல, எம்எல்ஏ மகனாக இருந்தாலும் விடலையில, கரெக்டாக இல்லையா? இதே வேற ஆட்சியா இருந்தா அப்படி பண்ணி சுத்தி விடுவாங்க. அதுக்குமே வந்து எவிடன்ஸ் கதிர் போன்ற நீங்க அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க எல்லாருமே வந்து தான் அதை நிரூபிச்ச தலைமுறை நடக்குங்க. ஆதிக்கவாதிகள் வந்து அரசு அதிகாரத்தில் யாரா இருந்தாலும் சரி, அவங்க பண்றது கூட அந்த வெட்டி வேலை தான் செய்வாங்க. அந்த பெண்மகள் வந்து எந்த ஆட்சியிலும் தான் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதான் நம்ம பார்த்து தானே இருக்கிறோம். இன்னும் பார்த்தா அந்த குழந்தை வந்து பேசுறது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே வந்து கண் கலங்கிடும். நம்ம என்ன நாட்டில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அவ்வளவு கொடுமையை செய்கிறாங்க. இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இரவுக்குள்ளே கைது செய்ய வேண்டும் என்று இங்கே தலைவர் வந்து மருத்துவமனையில் இருந்தாலும் கூட அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்போ அரசாங்கத்துக்கு. அப்படியே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலுமே, ஏன்னா அதை வச்சு மற்ற எதிர்கட்சி எல்லாருமே என்ன சொல்றாங்க, அண்ணாமலை அதுதான சங்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, நான் கட்சியோடைய மாநில இளைஞரணி செயலாளர் தானே, நான் ரோட்டில் கிடக்கிற பையன் இல்லை. கட்சியோடைய முக்கியமான வலிமை மிக்க ஒரு அமைப்பு தான் இளைஞரணி. இன்னைக்கு விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி மிக வலிமையானது, உங்களுக்கு தெரியும். அதோடைய நான் மாநில செயலாளர், தலைவர்கிட்ட பேசியாச்சு. தலைவர் சொல்லிட்டாரு, போய் பேட்டி கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. காலில் இருந்து கொடுத்தாச்சு, மற்ற தொலைக்காட்சியிலும் கொடுத்தாச்சு. ரெண்டாவது எவிடன்ஸ் கதிர்கிட்டே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாளை உங்களுக்கு தெரியுமா, நாளை வந்து எங்கள் தலைவர் வந்து அந்த குழந்தையை சந்திப்பதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டு, நாளைக்கு எங்கள் தலைவர் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றாரு. வந்த பிறகு அந்த குழந்தையை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து விளம்பரத்துக்காகவோ இல்லை 4 பேருக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் அல்ல. நான் சும்மா பேட்டிக்காக நான் சொல்ல, நான் யதார்த்தத்தை சொல்லுகிறோம். எங்கே வந்து அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எந்த வடிவத்தில் வந்தாலும் கூட அது தலித்து தான் அப்படின்னு இல்லை, யாராக இருந்தாலும் சரி. ஏங்க இப்போ இவ்வளோ பேசிக்கிறீங்க, நம்ம பள்ளிக்கூடம் கள்ளக்குறிச்சி விஷயம் நடந்துச்சு, அந்த பொண்ணு தலித்து பொண்ணா, அது வந்து கள்ளர் சமூகத்தை சார்ந்த பெண்ணு. அதற்காக கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறது யாருங்க சொல்லுங்க பிரதர்? கண்டிப்பா அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு இதே விஷயத்த அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மன்சூர் அலிகான் வந்து பேசுறப்போ இருந்தப்போ அதுக்கு நிறைய பேர் வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி இஷ்யூ இருந்தப்போ விடுதலை சிறு திருமாவளவனாக அவங்க எல்லாருமே சமூக வலைதளங்கள் மட்டும் இல்ல நேரடியாகவே களத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப இதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்த ஒரு பெண்ணு இருக்கப்போ ஏன் இன்னும் வரல? இப்ப நீங்க சொல்றீங்க உண்மையான நிகழ்வை நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஐபிசி தொலைக்காட்சி மூலமாக எங்கள் தலைவருக்கு வந்து 4-5 நாட்களாக தொடர்ந்து அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை. ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து உங்களுக்கு தெரியும், காலையில் மதுரை இருப்பார், ஈவினிங் வந்து கள்ளக்குறிச்சியில் இருப்பார், அடுத்து பார்த்தா டெல்லியில் இருப்பார். நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க அவருடைய ஃபேஸ்புக்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தெரியும். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் இப்போ எனக்கு முன்னாடி திறந்து பாருங்கள், தயவு செய்து தப்பா எடுக்க வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய அவர் கடந்த 10 ஆண்டுகளாக அவர் எந்த வேலையுமே செய்யாமல் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இருக்குது. அதான் உண்மையான இப்போ சரியாயிருச்சு. நாளை வருகிறார், மருத்துவமனையிலேருந்து வருகிறார். வந்த பிறகு ட்வீட் போட போகிறார். இப்போ வந்து ட்வீட் போடுறது வந்து பிறருக்காங்க. எங்கள் தலைவர் அதிசயமாக செய்ய மாட்டார். எங்கள் தலைவர் உண்மையிலே ஒரு ட்வீட் போட்டார்னா அதற்கான செயல் திட்டங்களை செய்யக்கூடியவர். இப்போ ட்வீட் போடலை, ரைட். இன்னொன்று சொல்லணும்னா எங்கள் தலைவருடைய மொபைலை இப்போ இயங்கலை. நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். நான் மக்களுக்கும் சொல்லுகிறேன், எங்கள் தலைவருடைய நம்பர் தான், உலகறிஞ்ச நம்பர் தானே. எங்கள் தலைவருடைய ஃபேஸ்புக் உங்களுக்கு தெரியும், ட்விட்டர் தெரியும், ஏதாவது போட்டிருக்கா நீங்கள் திறந்து பாருங்கள். எதுவுமே போடலை கடந்த 1 வாரமாகவே. அப்போ உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அது இருக்குது. இப்போ வந்து அவர் வந்து இப்போ சரியாகி வந்துடுவார், நாளை மறுநாள் வந்துடுவார். வந்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக அந்த இது செய்ய போகிறார். சார், இப்போ தொடர்ந்து பார்த்தோம்னால் திமுக மீது வந்து ஒரு விமர்சனமானது ஒன்று இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் வந்து இப்போ சபையில் இருக்கப்போ நீ இந்த ஜாதி பெண் தானே அப்படின்னு சொன்னது, புதுக்கோட்டையில் நடந்த இந்த சம்பவமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கும் அமைச்சர் கூட இன்றைக்கி வந்து பேட்டி சொல்லியிருந்தாங்க, இல்லை எனக்கும் இந்த சம்பவத்துக்கும்
பிரச்சனையெல்லாம் 5 வருஷமா அவங்க வந்து தனியா இருக்காங்க அப்படின்னு. ஆனா இது வந்து திமுக எம்எல்ஏ அவங்க அப்பா அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கும் என்னோட பையனுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? எப்படி அவருக்கு தெரியாம இருந்திருக்குமா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை அதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்பா சொல்கிறத பயலுகள் கேட்குறாங்க. கரெக்டாக இல்லை, கல்யாணம் பண்ணி போயிட்டானா அவன் இவ்வளோ பிராடு பயலாக இருந்தானா அவன் எப்படி அப்பா சொல்கிறத கேட்பேன்? கரெக்டாக இல்லையா? நான் யதார்த்தத்தை பேசுவேன். நானும் இப்போ பேசினேன். அவங்க அப்பாட்ட நேரடியாக பேசலை, அங்கே இருக்கிற அந்த எம்எல்ஏவுக்கு வேண்டிய நண்பர்களிடம் பேசினேன். என்ன ஆக்சுவல் மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது உண்மைதானா அவங்க அப்பாவும் பையனும் பேசிக்கிறது இல்லையா? ஏதோ மன உளைச்சல் என்னன்றது தெரியல. அப்புறம் இப்படிப்பட்ட பிள்ளை எப்படி வந்து அப்போ ஏன்னா அந்த பொண்ணு ஏன்னா அந்த பெண் வந்து ரொம்ப கண்ணீரோட வாக்குமூலம் கொடுக்குறப்ப அவங்க அப்பாவோட பேர் தான் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் எம்எல்ஏவோட மருமகள் அப்படிங்கிறதான் சொல்லி என்ன வந்து அது பயமுறுத்துனாங்க. எல்லாம் ஊரில் இருக்க பயிலுக்கு கூட தானே செய்வாங்க. யாராவது ஒரு ஆள் தெரிஞ்சவளே நான் வந்து எம்எல்ஏ ஆடுறான், நான் எம்பி ஆடுறேன், மினிஸ்டர் ஆடுறான்னு சொல்கிறதெல்லாம் இயற்கை தான். பட் எது எப்படியோ நமக்கு கிடைத்த செய்தி நமக்கு உள்ளே போய் ஆராய்ந்து பார்க்கவில்லை. கிடைத்த செய்தி அப்பனுக்கு மகனுக்கு அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவர் நல்ல மனிதர் தான் சொல்கிறாங்க. யார் கருணாநிதி என்ற அந்த எம்எல்ஏ வந்து நல்ல மனிதர் தான். ஆனால் பிள்ளை அப்படி தருதலையாக இருக்குது, என்ன பண்ண முடியும்? அதனால் பிள்ளை கூட விரட்டி விட்டுருப்பாரு. அவங்க அப்பாவும் மகனும் சேர்ந்து இல்லையா? இப்போ அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாமே. வீட்டுக்கு ஒரு ஆளை விட்டு நீங்கள் பார்க்கலாம்ல. அவன் தனியாக போய் எங்கேயோ இருக்கிறான் பிராடு பையன், ரைட்டாக? இப்போ இவ்வளோ பெரிய பித்தலாட்டம் பண்ணுறான்னா அவனை வந்து நீங்கள் கைது பண்ணி சிறைச்சாலையில் போகிறத விட ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரை கொண்டு போகணுன்றேன் 2 பேரையுமே. உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்னை இவ்வளவு கொடுமை பண்ணுறவன் ஒரு மன ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பானோ எனக்கு அப்படியே சந்தேகமாக இருக்குது. சுடு வைக்கிறது, தலையை வந்து என்னமோ வெட்டி விடுறது, அடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அவங்க மருமக பேசின பேச்சு, இந்த பெண்மகள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலே வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கிறது. அது தமிழக மண்ணில் இப்படி நடக்குது அப்படின்ற போது ரொம்ப துயரமாக இருக்கிறது. இன்று இரவுக்குள்ளே கைது செய்து விடுவார்கள் அப்படின்னு எங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. மீண்டும் நான் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக போலீஸ் மினிஸ்டர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எப்பாடுபட்டாலும் அந்த நாயை, அந்த திருட்டு பயலை, அந்த பிராடு பயலை எப்படியா நைட்டுக்குள்ளே கைது செய்யும்படி மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது முக்கியமானது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார், நீங்கள் ஏன்னா இப்போ திருமாவளவன் இப்போ வந்து அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, ஆனால் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் உடனடியாக போய் ஊடகங்களில் பேசுங்க. ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் சார்பில் இன்னும் ஏதாவது இல்லை இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் இல்லை அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா உடனடியாக நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை உத்தரவு போடாமல் உங்களுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு போட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா புரியலையா? அதான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உடனே போட்டாங்க. போட்டு முடிச்சு இப்போ ஆள் தலைமறைவான், ஆள் எஸ்காண்டான், எங்கே எஸ்கேப் ஆகியிருக்காப்புல. இப்போ எப்படி மொபைலை வச்சு பிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சுல. நீங்கள் ஒன்றும் நாளைக்கு காலையில் உங்களுக்கு செய்தி கிடைக்கும் பாருங்கள், ஆளை பிடிச்சாச்சு அப்படின்னு. நிச்சயம் நான் தான் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக அடிக்கிறேன்ல. எங்கள் தலைவர் வந்து நிறைய பேசியிருக்காரு, முதல்வர்கிட்ட பேசினார் என்னன்னு தெரியல, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசியிருக்கிறாரு. இது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நான் மருத்துவமனையில் இருக்கிறேன், அதனால் நேரடியாக இது பண்ண முடியாது. இல்லைன்னா எங்கள் தலைவர் பேசிட்டார்ல, இப்போ கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை கூட அறிவிப்போம். ஒன்றும் பெரிய விஷயம் ஆளும் அரசுக்கு எதிராக கூட என்னங்க நடத்தாத பூஜா கெடுக்கிறீங்க. அதிகமாக விடுதலை சிறுத்தைகள் தாங்க அரசாங்கத்திற்கு எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி. இப்போ கள்ளக்குறிச்சியில் யார் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணா? கள்ளக்குறிச்சியில் எந்த கட்சி பண்ணலங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலை, பிஜேபி செய்யலை, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் செய்யலை, எதுவுமே செய்யலையே. விடுதலை சிறுத்தைகள் செஞ்சு இது மாதிரி எத்தனை ஆர்ப்பாட்டம், பல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். இதில் நடத்தின ஆர்ப்பாட்டம் அது பேர் என்ன, தூத்துக்குடி நடத்தியிருக்கிறோம். தூத்துக்குடியில் பெரிய ஆர்ப்பாட்டமும் எங்களுக்கு போலீஸுக்குமே பிரச்சனைங்க. எங்களுக்கு போலீஸ் சேரை போட விட மாட்டோம்ட்டாங்க. அங்கே இருந்த ஒரு சின்ன பையனை வந்து படிக்கிற பையனை வெட்டலை அங்கே தூத்துக்குடி பக்கத்தில், நான் இருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் அதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம்ல. இந்த மாதிரியான இஷ்யூ வர்றப்ப தான் என்னன்னா விடுதலை திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்த்து வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கிறப்போ கூட்டணியில் இது வந்து கொஞ்சம் சலசலப்பை இது வந்து கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் வர்றது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? கூட்டணி என்பது வேறு, அரசியல் கூட்டணி என்பது வேறு, கொள்கை ரீதியான யுத்தம் என்பது வேறு. நாங்கள் மாபெரும் ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை உருவாக்கி இருக்கிறோம். அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் மக்களுக்கு நாங்கள் போராட்டத்தை போகிறோம். அது தேர்தல் வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, அது ஒன்றும் பிரச்சனை, அது வேறு பிரச்சனை, ரைட்டா? அது வந்து தேர்தல் அப்போ முடிவு செய்வாங்க, தேர்தல் நோக்கி பயணிப்பாங்க. அது இந்தியாவுடைய பாதுகாப்பிற்காக, சனாதானத்தை வேற இருக்க வேண்டும் என்பதற்காக. வருகின்ற 26ஆம் தேதி நாங்கள் வந்து திருச்சியில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு நடத்துகிறோம், சிறுத்தையின் அடுத்த பாய்ச்சல்னு. அது வேறு மேட்ரு. இந்த மேட்ரு பிரச்சனை கேட்போம்லங்க. நான் தான் ஓப்பனாக சொல்லலாங்க, இளைஞர்னு சொல்லுதுங்க. இவங்க மட்டும் நாளைக்கு கைது பண்ணவில்லைனால் விடுதலை சிறுத்தை இளைஞரணி ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்த நாங்கள் சும்மாவாக இருப்போம்? அதெல்லாம் நாங்களாம் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காக கூட்டம் இருக்கிற நான் வாய் அடிச்சு கம்முன்னு கிடக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படிலாம் கிடக்கிறது இல்லைங்க. விடுதலை சிறுத்தை வரலாறு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? பழைய பார்த்துங்களா? பழைய வரலாறு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக சார். எல்லா இடத்துலையும் கருத்துரிமை மாநாடு நடத்துறது விடுதலை சிறுத்தைங்க. ஒரு காலத்தில் வந்து மேதகு பிரபாகரனுடைய பேரை உச்சரிக்கக்கூடாது, புலிகள் பேரை உச்சரிக்கக்கூடாது, உச்சரிச்சா தூக்கி உள்ளே ஓட்டுருவோம், பொடா
தடான்னு தூக்கி போட்டாங்க. அப்போ கூட நான் பேசினோம்ல. கண்டிப்பா. அப்போ இந்த பெண்மகளுக்காக, அது இந்த குழந்தைக்காக நாங்கள் பேசாமல் எப்படி இருக்க முடியும்? நாளையிலேருந்து பாருங்க, நாளைக்கு வந்து சிறுத்தை வெளியே வருகிறது மருத்துவமனையிலிருந்து. வந்த பிறகு நீங்கள் பாருங்க, வரும்போது நிச்சயமாக கைது செய்யப்பட்டிருப்பார்கள். கைது செய்யப்படவில்லை என்றால் நேரடியாக எங்கள் தலைவர் முதல்வரை சந்தித்து இதற்கான வலியுறுத்துவார். ஓகே சார். கடந்த சில நாட்களில் இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ மட்டும் இல்லை பிரதர், தலைமுறையாக 2000 ஆண்டுகளாக புத்தன் காலத்திலிருந்து இதே தான் நடக்குது. இதே பிரச்சனை தான். இல்லை, ஏன்னா தமிழக அரசு சொல்றப்போ என்ன சொல்றாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீட்டெயில் ஒன்று விடுறாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ இவ்வளோ குற்றங்கள் இருந்துச்சு, ஆனால் நாங்கள் இருக்கப்போ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது அதிகமாயிட்டே தானே இருக்கு. இன்னமும் வரக்கூடிய கட்சிகள் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் நடக்கக்கூடிய தாக்குதலானது இந்த நூற்றாண்டுலையும் தொடர்ந்துகிட்டே தானே இருக்கு. அதுதான் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், நீங்கள் தவறாக எடுக்க வேண்டாம். நான் சொல்கிறது வந்து யதார்த்தம், அதுதான் உண்மை. அதாவது இந்த வன்கொடுமைகள் வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. எங்கே பார்த்தாலே யாரா சாதி என்னப்பா போய் அப்படின்னு இந்தியா போல நடக்குது. மூத்திரத்தை அடிக்கிறது, மலத்தை திணிக்கிறது. திருச்சி பக்கத்தில் செஞ்சாங்கல்ல, மலத்தை வந்து வாயிலே வச்சு இது பண்ணாங்க. இது மாதிரி பலது. அங்கிட்டு வந்து இளம்பெண்ணை கற்பழிக்கிறது. இப்போ பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் கூட குஜராத்தில் வந்து ஒரு கலவரம், சாதி வன்கொடுமை, உத்தரப்பிரதேச வன்கொடுமை. அதுவும் இங்கேயும் நடக்குது, நான் மறுக்கலை. இன்னைக்கு கூட ஒரு பெண்மகள் வந்து வெற்றி பெற்று விட்டாள். ஒரு பழங்குடி பெண்மகள் எங்கள் திருப்பத்தூரில் ஒரு ஊராட்சி மன்றத்தில் சேரில் உட்கார முடியல, நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வரவுக்கு பிறகுதான் இது வந்து தட்டி கேட்கப்படுகிறது தைரியமான. இதை மறுக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு முறையான நெறியாளராக இருந்தால், நேர்மையாளராக இருந்தால், இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எந்த கட்சியை சாராமல் இருந்தால், உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்று குரல் கொடுப்பது விடுதலை சிறுத்தைகள். சிறுபான்மை மக்களுக்கும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, ஈழத்திற்காக இருந்தாலும் சரி, போராடி தான் கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். நாங்கள் எங்கேயும் வாயடைச்சா நாங்கள் கிடக்கலை. அது தேர்தல் கணக்கு வழக்கு. ஏன்னா அவங்கள விட்டால் வேற யார்? அடுத்த ஆப்ஷன் பார்ப்போங்க. எங்களால் தனியாக நிற்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் இன்னும் பெருசாக வலிமை அடையலை. நாங்கள் ஒன்றும் அதை மறுக்கலை சொல்கிறதுக்கு. அதுக்கு ஒரு காலம் வரும். அப்போ யார்கிட்ட போய் சேர்றது? பிஜேபி எதிர்க்கணும்னா பிஜேபிக்கு எதிர்க்காக இருக்கின்ற அணிகளை அணிதிரட்ட வேண்டியது எங்கள் தலைவருடைய நோக்கம். இன்னைக்கு தானங்க இந்தியா கூட்டணி சேர்றாங்க. எங்கள் தலைவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். இது நிச்சயம் உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நெறியாளர் முன்னாடி நீங்கள் நிறைய படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் ஏனைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று, ஆம் ஆத்மி, இன்னமும் அந்த வெஸ்ட் பெங்கால் இருக்கிற அந்த அம்மாவுடைய கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்தாத்தான் நீங்கள் வந்து பிஜேபி என்ற அரசனை அழித்தொழிக்க முடியும். இல்லை என்றால் உங்களால் செய்ய முடியாது சொன்னார்ல. ஏங்க இப்போ 5 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுலங்க. அப்போ என்ன சொன்னாருங்க, காங்கிரஸ் நீங்கள் வந்து பெரிய எண்ணமே செயல்படாதீங்க, எல்லாம் ஒற்றுமை எல்லாரும் சேர்ந்துருந்தா நீ ஜெயிக்க முடியலன்னு சொன்னார் சொல்லி எங்கள் தலைவர் ஒருத்தரும் சொன்னார். ஆனால் அவங்க கேட்கல. நாங்கள் கர்நாடகாவில் ஜெயிச்சுட்டோம், நாங்கள் எங்களையும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு போய் நின்றாங்க. கடைசியாக தோற்று போயிட்டாங்கல்ல. அதைத்தாங்க இப்பயும் சொல்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வந்து இங்கே தேர்தல் என்பது ஒன்லி பிஜேபி எதிர்க்க வேண்டும், சனாதானத்தை வேறு இருக்க வேண்டும் என்பது. இது வந்து எங்கள் தலைவருடைய கோட்பாடு இல்லை. அது வந்து பகவான் புத்தர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவங்க கருத்தை உள்வாங்கி நாங்கள் களமாடுறோம். அவ்வளோதான் எங்களுக்கு கோட்பாடு தான். இதில் டிஎம்கேயா ஏடிஎம்கேயா அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஓகே சார். இப்போ வந்து சென்ட்ரலை பொறுத்த மட்டும் மத்தியில் பாஜகவுக்கு வந்து போட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காங்கிரஸ் உடைய ஒரு கூட்டணியானது தேவை. இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை இப்போ பார்த்தா விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ இன்னும் திமுகவோட இருக்கக்கூடிய அந்த கூட்டணியானது தேவைப்படுதா? இல்லை, அப்படித்தானே இங்கே பொசிஷன். இங்கே வந்து காங்கிரஸ் இருந்தாலும் கூட காங்கிரஸே வந்து திமுக கூட்டணிலாம் இருக்குது. காங்கிரஸ் தேசிய கட்சி சார். ஆனா இன்னைக்குமே மாவட்ட அளவுல ஊர்தலையும் பாக்குறப்போ எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு வாக்கு வங்கி இருக்கோ அதே அளவு விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் வாக்கு வங்கியானது இருக்கு. அப்படி இருக்கப்போ அவங்க இன்னும் திமுகவுடைய ஒரு கூட்டணியில தான் இருக்கணும். கூட்டணி தானே பலம். நீங்க கூட்டணினா வந்து நாங்க மட்டும் அங்க போய் இருக்க முடியாது, அவங்களே கூட சேர்ந்துருக்கா. நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. கூட்டணி என்பது விடுதலை சிறுத்தைகள் போய் திமுகவில் இருக்குது அப்படின்னு பேசுறீங்க. அப்படி இல்லை. திமுக விடுதலை சிறுத்தைகளோடு சேர்ந்து இருக்கிறது, இணைத்து கொள்கிறது. அவங்க எங்களோட கொஞ்சம் வலிமையான அமைப்பு. ஆனால் அவங்க வந்து தலைமை இருக்கிறார்கள். வருங்காலங்கள் நாங்களும் தலைமை இருக்கலாம். அப்படி ஒரு காலமும் வரலாம். காலம் தானே எல்லாத்தையும் தீர்மானிக்கின்றோம். திமுகவிலே தலைமை ஏற்பது, விடுதலை சிறுத்தை கட்சியில் தலைமை ஏற்பதற்கான வரலாம்ங்க. வருங்காலங்கள் விடுதலை சிறுத்தை தலைமையில கூட எல்லா கூட்டத்திலும் அமையலாம்ங்க. ஏன் அமையக்கூடாது? ஸோ அது இல்லை, அதுவே தனிச்சு இருக்கிறப்போ முடிவுகளை கரெக்டாக, ஏன்னா ஒரு கூட்டணின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே சில சனாதானம் குறித்து இங்கே நம்ம தமிழகத்தில் ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அங்கே நம்ம இந்தியா கூட்டணி எடுத்துட்டோம், அகிலேஷ் யாதவ் ஒன்று சொல்கிறாங்க, மம்தா பானர்ஜி எடுத்து அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு கருத்து மாறுபடுதலை. ஆனால் இதுவே தனித்து வந்து விசிக கட்சி தனியாக இருக்கிறப்போ இந்த ஒரு இஷ்யூ வர்றப்போ அவங்க தனித்து குரல் கொடுக்குறப்போ அது எங்கு பார்த்தாலும் பயங்கரமாக ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்டேட் அளவில் கூட ஒழிக்கலாம் இந்த குரலானது. ஸோ அதுக்கு காலங்கள் தான் தீர்மானிக்கும். அதுக்கு காலம் பிடிக்கும். ஓகே, கூட்டணி தான் தேவைப்படுதோ?
அது மட்டும் இல்லைங்க, கூட்டணியில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நீ வேணா இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு ஏதாவது ஒரு கட்சி கூட்டணி இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றின்னு ஒன்று சொல்லுங்கள். சரி, வேலை ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட விடுங்க. உங்களுக்கு அரசியலில் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே யாராவது ஒரு ஆள் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சிருக்கிறாங்களா? சும்மா நம்ம டயலாக் விடலாம். திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸுக்கு பிறகு 2 பேரும் தான் மாறி மாறி வர்றாங்க. அந்த மாறி மாறி வரும்பொழுது அணிகள் மாறி மாறி நடக்குது. அதே இப்போ இருக்கிற யதார்த்த உண்மையை நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு காலங்கள் வரலாம். மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் தானே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அப்படி இருக்கிறப்போ அது காலம் பிடிக்கலாம். பட் அப்படி ஒரு காலங்களும் உருவாகலாம். அதை மக்கள் விரும்புகிறீங்க. இப்போ மக்கள் மொழியில் நீங்கள் பேசுகிறீங்க, அது உருவாகிற காலங்கள் அதிவிரைவில் நடக்கும். சார், இது மாதிரி இப்போ இந்த குற்றங்கள் இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இப்போ தமிழக அரசு, காவல்துறை இவங்கெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கை இனிமேல் எடுத்தா இதை மாதிரியான, ஏன்னா இன்னும் இது போன்ற இப்போ நீங்கள் சொன்னீங்க அதே ஒரு உங்களுக்கு மீடியாவுக்கு தெரிஞ்சது ஒரு விஷயம் தான், 80% எனக்கு தெரியும். அதை வந்து நான் இப்போ பொதுநலன் கருதி நான் அதை வந்து சொல்லலை அப்படிங்கிற சொன்னீங்க. இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நெறியாளர் அவர்களே, ஐபிசி நெறியாளர் அவர்களே, எங்கள் தலைவர் வந்து இன்று நேற்று அல்ல, ஓராண்டுகளுக்கு முன்னால் தளபதி ஸ்டாலினுடைய தொகுதி, எந்த தொகுதி இப்போ ஜெயிச்சார்ல சென்னையில், அவர் சட்டமன்ற தொகுதியிலேயே உட்கார்ந்து எங்கள் தலைவர் சொன்னார், அதாவது சாதிய வன்கொடுமைகள், மத கலவரங்கள்லாம் உருவாவதை தடுப்பதற்காக முன்னுணர்ந்து செயல்படுவதற்கு ஒரு உளவு அமைப்பை உருவாக்க வேண்டும். எங்கள் தலைவர் சொன்னதுங்க ரெக்கார்டில் இருக்குங்க. ரெக்கார்டில் குளத்தூர் தான் ஒரு தொகுதி, தளபதி ஸ்டாலினோட தொகுதியில். அங்கே வந்து அமைச்சர், இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவரை உட்கார வச்சு பக்கத்தில் இருந்து எங்கள் தலைவர் சொன்னது. அதை நிறைவேற்றினார்களா? அதுதான் நிறைவேற்றல, அதான் சொல்ல வர்றேன். ஏன்னா இதை தடுக்கிறதுக்கு அதுதான் சொல்யூஷனு. சாதி வன்கொடுமை தடுப்பு பகுதி அதிகமாக எங்கே வருங்க, எங்கே மத பிரச்சனை வருங்க. அப்போ வரும்பொழுது இந்த பெண்ணுக்கு வந்து சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கிறாள். நான் சொல்கிறாப்புல, நீ நான் ஒன்றா, நீ ஒன்று சாப்பிட முடியுமா அப்படின்போது அதில் அந்த பகுதி இருக்குது. இதில் வந்து அடக்குமுறை இருந்தாலும் கூட அந்த அடக்குமுறையில் சாதியமும் இருக்குது, பெண்ணியமும் இருக்குது. இது எல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு உளவு அமைப்பு இருக்குது. உளவு அமைப்புன்னு என்ன, ஊருக்கு கவனிக்கிறதானே. ஏன்டா ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்குது, வெளியிலே வரவிடாமல் இருக்குது, அது வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிலாம் கண்டுபிடிக்கணும். அது அரசாங்கத்துடைய வேலை. ஒவ்வொரு நீ எனக்கு தனிப்பட்ட ஆளாக நான் கண்டுபிடிக்க முடியுமா, வீடு வீடாக பார்க்க முடியுமான்னு கேட்கலாம். அது உளவோட அமைப்பு. எங்கள் தலைவர் அதைத்தான் சொன்னார். உங்களுக்கு புரியுதா புரியல? ஒரு பெரிய கலவரம், சாதி கலவரம் வரப்போகுது, இல்லை பெரிய மத கலவரம் வரப்போகுது, வந்துச்சுல, குஜராத்தில் வந்துச்சுல. நம்ம இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க திருமாவளவன் அவர்கள். இவங்க வந்து பேனா சிலை வைக்கிறதா இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்குமே தனியாக ஒரு கமிட்டி வைக்கிறப்போ இதை ஒரு வருஷமா அதுவும் ஒரு பொது மேடையில வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னும் அதை அமைக்காம இருக்காங்க? அதுக்கான காரணம் என்ன? அது நிச்சயமா அமைப்பார்கள் என்று, இதற்கு பிறகு அமைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதற்கு பிறகு நிச்சயமா அமைக்கணும் இல்லைங்க. இப்போ அமைச்சிருந்தா தவிர்க்கலாம். தொடர்ந்து இப்போ எலெக்ஷன் வரப்போகுது பிரதர். பிஜேபி காரனும் ஆர்எஸ்எஸ் காரனும் என்ன கலவரம் பண்ண போறான்னு இந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆண்டவன் ஒருவன் இருந்தால் ரைட்டா. அதனால் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு இன்னும் புரியல. இப்போ இதுக்கெல்லாம் அந்த உளவு அமைப்பு உருவாக்கணும். இல்லைன்னா பல கலவரங்களை உருவாக்குவார்கள். கலவரம் செய்துதான் ஆட்சியை பிடித்தவர்கள் பிஜேபி அந்த நார்த் இந்தியாவில். இப்போ ராமர் கோயில் வேற வர 22 திறக்க போகிறாங்க. அப்போ என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆக எங்கள் தலைவர் சொன்ன அந்த கருத்தை ஏற்று தமிழக அரசாங்கம் ஒரு உளவு அமைப்பை உருவாக்க வேண்டும். முன்னுணர்ந்து இதுக்கு மட்டும் இருக்குது, உளவு அமைப்பு இல்லாமலாம் இல்லை, இருக்குது. நான் சொல்கிறது வந்து பர்டிகுலராக இந்த விஷயத்துக்கு சாதி, மதம், பெண்கள் இவங்களுக்கு வந்து எது பிரச்சனை வராமல் இருக்குது, முன்னுடன் தடுக்கிறது. அப்போ நடந்துருது, அப்போ பிரச்சனை சால்வ் ஆகும்ல. சொல்லியிருக்கோங்க பிரதர். நாங்கள் ஒரு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்காருவோம், அப்போ எதுவும் நடக்காது. இப்போ நாங்கள் சொல்லத்தான் முடியும், அப்புறம் வேற என்ன போராடத்தான் முடியும். நாங்கள் என்ன முதல்வராக இருக்கிறோமா, இல்லை நாங்கள் என்ன அமைச்சராக இருக்கிறோமா? இல்லை காலம் வரும்போது என்னை உட்கார வச்சு கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இல்லை, நீங்கள் சொல்கிற உங்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க, அதே சமயம் பெரும் வாக்கு வங்கியும் உங்ககிட்டையும் இருக்குது. ஸோ அதனால அந்த இதுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கே நீங்களே சொல்லியிருந்தீங்க, ஏற்கனவே நாங்கள் திருமாவளவன் அவர்களே முதலமைச்சர் ஸ்டாலின்ட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க இன்னும் பண்ணலை, இதுக்கப்புறம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத காலங்கள் தான் வந்து பதில் சொல்லும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நேரத்தை ஒதுக்கி வழங்கி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் விஜயின் அசத்தலான நடிப்பில் மிஷன் சாப்டர் 1 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.